நான் கொண்டு வந்து வச்ச 5 லட்சம் ரூபாயா காணோம். வீட்டு செலவுக்கு வச்சிருக்கிற பணம் மட்டும்தான் இருக்கு. ஐயோ, ஒட்டு மொத்தமா 5 லட்சம் ரூபாயா? எப்படிக்கா அவ்வளவு பணம் காணாம போச்சு? நான் ஒன்னு சொல்லுவேன், தயவு செஞ்சு யாரையும் நான் தப்பா நினைக்க கூடாது. என்ன நமிகா, சொல்லு, சொன்னாதானே தெரியும். காலையில நான் மகாக்காவை பாக்குறப்போ ரொம்ப டென்ஷனா லாக்கர் ரூம் பக்கம் போனாங்க. போயிட்டு வெளியே வரும்போது பணத்தை வச்சு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு கேரி பேக் இருந்துச்சு. அத பார்க்கும்போது பணம் தானே நல்லாவே தெரிஞ்சது. அவங்க பயங்கர டென்ஷனா ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பணம் என்னாச்சு, சாவி எப்படி இங்க வந்துச்சுன்னுலாம் எனக்கு தெரியாது. அவகிட்ட சாவி குடுக்கும் போதே இப்படிதான் ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. என்னதான் நம்ம தங்கமா பாத்திருந்தாலும் தான் பித்தளை தான்னு அவ காமிக்க தானே செய்வா. காயத்ரி, என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத. இது நல்லதுக்கு இல்ல. ஐயோ, இதுவே இந்த இடத்துல நாங்க இருந்திருந்தா எங்க தலை எப்படி உருண்டு இருக்கும். இப்ப மகாவை சொன்ன உடனே ராஜலட்சுமி அக்காவுக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருது. இவ்வளவு நாள் மகானா அப்படியே தரையில போட்டு காலால தேய்ச்சிட்டு இருந்தீங்க. இப்ப அனாமிகா வீட்டுக்கு வந்ததுல இருந்து மகாவை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமே இல்ல, சொல்லிட்டேன். இங்க பாரு சித்ரா, ராஜலட்சுமி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நாம கண்ணை பார்க்காத விஷயத்த எப்படி உண்மைன்னு நம்புறது? ஏன் மகா பணம் எடுத்துட்டு போனத அனாமிகா பார்த்தேன்னு சொல்றல, அப்ப கூட நம்ப மாட்டீங்களா? அந்த பணம் கண்டிப்பா இந்நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கும். அந்த பணம் எங்க போகணும்னு அவ நினைச்சாலும் அங்கேயே போயிடுச்சு. திருடன் கையில கொத்து சாவி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. மகா வந்தது விசாரிச்சுட்டு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அது வரைக்கும் அனாவசியமா யாரும் எதுவும் பேச வேண்டாம். நான் திரும்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். சரி, பண்ணுமா. அவ எப்படி போன் எடுப்பா? இந்நேரம் அவ ரொம்ப பிஸியா இல்ல இருப்பா.